ட்ரம்ப் வந்து டேரிஃப் இந்தியா மேலே போட்டதுனால யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி டாலர் வேல்யூ டவுன் ஆச்சுன்னா கோல்டோட ரேட் குறைய தானே செய்யணும். ஏன் சார் ஏறிக்கிட்டு இருக்கு? ஒன்று வந்து ஆபரண தங்கமுக்கும் வருது, இன்னொன்று வந்து சரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ கூட பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடந்தால் நாளைக்கு வந்து தங்கம் வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ 80க்கு மேலே போயிடுச்சுன்னா கோல்டு வந்து ஓவர் வேல்யூட், சில்வர் வந்து அண்டர் வேல்யூடுங்கிற மாதிரியும், 50க்கு கீழே வந்துச்சுன்னா கோல்டு வந்து அண்டர் வேல்யூட், சில்வர் வந்து ஓவர் வேல்யூடுங்கிற மாதிரி. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு அசெட்ல பணம் பண்ணணும்னா அண்டர் வேல்யூட் அசெட்ஸை போய் வாங்கணும். இன்னைக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ரேஷியோ கிராசிங் அரௌண்ட் 84-85. ஸோ அப்படி பார்த்தா சில்வர் இஸ் த பெஸ்ட் பைங்கிற மாதிரி வருது கம்பேர்ட் டு கோல்டு. ஸோ இதனால சில்வரும் வந்து சில்வர் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் தி கோல்டு வேல்யூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஆர்ல பார்க்கறதுனால கரன்சி டெப்ரிசியேஷன் ஒரு 3 to 4% ஆட் பண்ணும். ஸோ நார்மலாக கோல்டு ரிட்டர்ன் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர்ல வந்து 25% அப்படின்னா அதில் டாலர் ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 21% தான் இருக்கும். ரிமைனிங் 3-4% வந்து கரன்சி டெப்ரிசியேஷன். ஒரு கரன்சிக்கு அகைன்ஸ்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இனிஷியலா எல்லாரும் கோல்டு பென்னி சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். ஸோ கோல்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம நோட்டை வந்து அச்சடிக்க முடியும் அந்த சென்ட்ரல் பேங்க். சில சமயம் சர்டனாகவும் அவர் சர்டன் ஆயிட்டாருன்னா ஆப்வியஸா யூஎஸ் டாலர் வில் பி வேல்யூடு மோர் தென் கோல்டு. ஸோ அப்போ வந்து கோல்டு பிரைஸ் இறங்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சார் வணக்கம். இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் பயங்கரமாக ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக தங்கத்தோட விலை ஏறினா சில்வரோட ரேட் கொஞ்சம் தான் ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கடந்த 14 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வெள்ளியோட விலை இப்போ கண்ணாமண்ணு ஏறி இருக்கு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? ஓகே, எடுத்தோடனே தங்கம் விலைக்கு ஏற்றதுக்கு காரணம் வந்து 2-3 விஷயம். நம்பர் 1 வந்து எப்பயுமே எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சேஃப்டி அசெட்ஸை நோக்கி போவாங்க. இப்போ எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கா அப்படின்னா சில இஷ்யூஸ்னால எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா எக்கனாமிக் அன்சர்டனிட்டி அடிக்கடி வருது. கோவிடு, ரஷ்யா உக்ரைன் வார், அடுத்த வேற சப்ளை செயின் கிரைசிஸ், அதனால அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ட்ரம்ப்போட டேரிஃப் கிரைசிஸ். ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ் வர இல்லை அன்சர்டனிட்டி வரும்போது நார்மலாக வந்து மக்கள் வந்து சேஃப்டி அசெட்ஸை நோக்கி போவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த சேஃப்டி அசெட்ஸை நோக்கி போகும்போது சேஃப்டி அசெட்ஸ்னா 2 அசெட்ஸ் தான் இன்ன வரைக்கும். ஒன்று வந்து யூஎஸ் டாலர்ஸ் அல்லது யூஎஸ் டாலர் கொடுக்குற ட்ரெஷரி பில்ஸ், அது வந்து ரொம்ப சேஃப்டி, அல்லது ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் கொடுக்குற ட்ரெஷரி பில்ஸ், ஏன்னா அது வந்து சேஃப்டி டு த ஹையஸ்ட் பாயிண்ட். இல்லாட்டி தேர்ட் வந்து கோல்டு. ஸோ இப்போ அது ஒரு அன்சர்டனிட்டி சினாரியோ இருக்கனால எல்லார் மக்களும் வந்து சரி கோல்டை நோக்கி போவாங்க. அதாவது நிறைய டிமாண்ட் வருது கோல்டுக்காக பர்ச்சேஸ். ஒன்று வந்து ஆபரண தங்கமுக்கும் வருது, இன்னொன்று வந்து சரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ கூட பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடந்தால் நாளைக்கு வந்து தங்கம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தங்கத்திலையும் முதலீடு பண்ணுறாங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்னன்னா வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ, அதே மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் அந்தந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கு. அவங்க வந்து அந்த கரன்சியை பிக் பண்றதுக்கு வந்து கிராஸ் கரன்சி வச்சிருப்பாங்க. யூஎஸ் டாலர் வச்சிருப்பாங்க, யூகே பவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா சில சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அந்த கரன்சிஸ்ல வந்து கொஞ்சம் மிக்ஸை சேஞ்ச் பண்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60% யூஎஸ் டாலரு, 40% தங்கம், 30% தங்கம், 10% வந்து ஜிபிபி அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மிக்ஸை சேஞ்ச் பண்றாங்க. அந்த 60 வந்து 50% யூஎஸ் டாலர், 30% கோல்டுக்கு பதிலாக 40% கோல்டு, அந்த 10% யூரோவுக்கு பதிலாக 10% யூரோ. ஸோ இப்போ என்ன 30-40 ஆகும்போது அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து 1 கிராம் 2 கிராம் தான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டன்ஸ் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க டன்ஸ் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆப்வியஸா அதோட டிமாண்டும் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து தங்கம் விலைக்கு ஒரு ஏற்றத்துக்கு காரணம் 2. இது எப்படின்னா இன்னொரு 3வது விஷயம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர். அதாவது தங்கம் விலை ஏறுது, ஸோ நானும் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது பேர் ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு. நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு அவங்களும் போய் போகிறப்ப எல்லாரோட டிமாண்டும் கல்மினேட் ஆகி தங்கம் விலை ஏறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்கள். ஸோ இதெல்லாம் தான் பிரைமரி ரீசன்ஸ் ஃபார் கோல்டு வேல்யூ. இப்போ வந்து 2வது கொஸ்டின் வந்து இது வந்து இப்போ போய் நம்ம வந்து இதை வந்து எப்படி சில்வர்ல எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பேசிக் சில்வர் வந்து தங்கத்துக்கு கூட வந்து எக்கனாமிக் யூஸ் பெருசா கிடையாது. ஒன்லி ஃபார் ஜுவல்லரி மட்டும் தான் மெயின் யூஸ். அதுக்கப்புறம் கோல்டு வந்து ரொம்ப 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 சின்ன விஷயத்துல தான் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரானிக்ஸ் லெவலில். மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ பை சென்ட்ரல் பேங்க்ஸ் அல்லது வந்து ஜுவல்லரி. இதான் 2 மெயின் பர்பஸ். வேற சில்வர் அப்படி கிடையாது. சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லையும் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து செமிகண்டக்டர்ஸ்ல கொஞ்சம் யூசேஜஸ் இருக்கு. அண்ட் இப்போ வந்து டேட்டா சென்டர்ஸ் அது இதுன்னு வரனால சில்வரோட யூசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து டெக்னிக்கலா ஒரு ரேஷியோ இருக்கு, கோல்டு டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லிட்டு.
அதாவது ஒரு ounce ஆஃப் கோல்டு வந்து வாங்கினா எத்தனை ounce ஆஃப் சில்வர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அது நார்மலா வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து 85 அல்லது 80க்கு மேல போச்சுன்னா நார்மலா சில்வரை போய் வாங்குவாங்க. 50க்கு கீழே வந்துச்சுன்னா கோல்டை போய் வாங்குவாங்க. ஸோ 80க்கு மேல போயிடுச்சுன்னா கோல்டு வந்து ஓவர் வேல்யூட், சில்வர் வந்து அண்டர் வேல்யூடுங்கிற மாதிரியும், 50க்கு கீழே வந்துச்சுன்னா கோல்டு வந்து அண்டர் வேல்யூட், சில்வர் வந்து ஓவர் வேல்யூடுங்கிற மாதிரி. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு அசெட்ல பணம் பண்ணணும்னா அண்டர் வேல்யூட் அசெட்ஸை போய் வாங்கணும். அந்த வகையில இன்னைக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ரேஷியோ கிராசிங் அரௌண்ட் 84-85. ஸோ அப்படி பார்த்தா சில்வர் இஸ் த பெஸ்ட் பைங்கிற மாதிரி வருது கம்பேர்ட் டு கோல்டு. ஸோ இதனால சில்வரும் வந்து சில்வர் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் த கோல்டு ரேலி. ஸோ இதெல்லாம் தான் கோல்டு சில்வர் ரேலிக்கு முக்கியமான காரணங்கள். சார், இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப் இந்தியா மேலே போட்டதுனால யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி டாலர் வேல்யூ டவுன் ஆச்சுன்னா கோல்டோட ரேட் குறைய தானே செய்யணும். ஏன் சார் ஏறிக்கிட்டு இருக்கு? இப்போ வந்து யூஎஸ் டாலர் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறதுனால நம்பர் 1 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்கள் பாதிக்கப்படலாம். நம்ம எக்ஸ்போர்ட்ஸ்கள் பாதிக்கப்படணும்னா வந்து அது வந்து இப்போ நம்மளோட பணவீக்க விகிதத்தை வந்து அதாவது குறைச்சி நம்ம யூஎஸ் டாலர் விசஸ் ஐஎன்ஆரை வந்து இன்னும் வீக்காக தான் செய்யும். ஸோ இன்னைக்கு வந்து $1 = 85ங்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணல, இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸாக இம்போர்ட் நம்ம வந்து ஆயில் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுக்காக டாலரை வாங்கி தான் ஆகணும். ஆனால் எக்ஸ்போர்ட் அவ்வளோவா பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பெருசாக பண்ணுறதில்ல வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங் சைடில். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அது பாதிப்பு வரும் அப்படின்னு நினச்சா கூட 85-86 ஆகலாம், 86-87 ஆகலாம், 87-88 ஆகலாம், டெப்ரிஷியேட்டிங் ஆகலாம். ஐஎன்ஆர் கேன் டெப்ரிஷியேட். பட் கோல்டு வந்து விலை ஏறிட்டே இருக்குன்னா நம்பர் 1 வந்து கோல்டு வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து டாலர் லெவலில், இன்னொன்று வந்து ஐஎன்ஆர் லெவலில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஐஎன்ஆர் லெவலில் பார்க்குறீங்க. கோல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டாலர் லெவலில் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% கேகர் கம்மியாக தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஆர்ல பார்க்கறதுனால கரன்சி டெப்ரிசியேஷன் ஒரு 3-4% ஆட் பண்ணும். ஸோ நார்மலாக கோல்டு ரிட்டர்ன் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர்ல வந்து 25% அப்படின்னா அதில் டாலர் ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 21% தான் இருக்கும். ரிமைனிங் 3-4% வந்து கரன்சி டெப்ரிசியேஷன்ல வந்துருக்கும். ஸோ இது நார்மல் மேக்ஸ். இப்போ நீங்க கேட்குற காரணம் வந்து இப்படி ஆகணும்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ அவர் போட்டிருக்கனால அன்சர்டனிட்டி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நான் அவர் டாரிஃப்ல எக்ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஆனா என் பணம் வந்து இப்போ ஒரு பணத்தை வந்து நான் நார்மலா பிசினஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இப்போ வந்து பிசினஸ் வந்து ஐடியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை கொண்டு போய் சேஃப்டி அசெட்ஸ்ல எங்கேயாவது போடுவேன். ஸோ அப்போ நான் போய் சேஃப்டி அசெட்ஸ் கன்சிடர் பண்ணது ஒன்று கோல்டு. ஸோ அது கோல்டுல போகும்போது கோல்டு டிமாண்ட் அதிகமாகும். இந்த மாதிரி என்னைய மாதிரி இன்னொரு 10 பேர் நினைச்சாங்கன்னா 10 பேருடைய கோல்டு டிமாண்ட் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்து ஏறுது. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் அவர் டாரிஃப் போடல, அக்ராஸ் த கண்ட்ரிஸ் டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ ஒரு 1000 பேர் பிசினஸ்மேன்ல ஒரு 2 பேர் இப்படி யோசிப்பாங்க. அந்த 2 பேர் கோல்டு வாங்கினா கூட இந்த 2 டிமாண்ட் அதிகரிக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு மூல காரணங்கள் கோல்டு பிரைஸ் ஏறுறதுக்கு. சார், இப்போ வந்து டாலர் வீக் ஆனால் இதுவாகும்னு சொன்னீங்க. ஆனால் ஆர்பிஐஸே வந்து எல்லா நாட்டோட ஆர்பிஐயுமே சென்ட்ரல் பேங்க்குமே கோல்டை வாங்கி வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆர்பிஐங்கிறது ஒரு காமன் மேன் திங்கிங்ல யோசிக்க மாட்டாங்க. அவங்க எக்கானமி என்ன ஆகும், ஏன்னா இப்போ இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில கோல்டை நிறைய வாங்கும்போது அது எக்கானமிக்கு தான் பாதிப்பு. அப்படிங்கிறப்ப ஏன் திரும்ப கோல்டு வாங்குறாங்க ஆர்பிஐஸ்? இல்ல, ஆக்சுவலா சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் பேங்க் ஆபரேட்ஸ் வித் 2 பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மெயின் பிரின்சிபல் என்னன்னா டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் வந்து டு மெயின்டைன் த growth. ஸோ இதில் பிரைமரி பிரின்சிபல் வந்து டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். ஸோ ஒரு மாதிரி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா தென் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி growth-ஐ நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் எந்த சென்ட்ரல் பேங்க்கும் ஒரு பர்பஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இதுல வந்து இதுக்கு தான் மானிட்டரி பாலிசியை வச்சிருக்காங்க. இது மூலமா அவங்க வந்து ஒன்னொன்னையும் வந்து சரி பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் ஓவரால் கிரக்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எனி கண்ட்ரி. இதுல வந்து இப்போ ஏன் அவங்க கோல்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நார்மலா வந்து கரன்சி சிஸ்டம், இனிஷியலா கரன்சி சிஸ்டம் வந்து பெக்டு சிஸ்டம்ல இருந்தது. அந்த பெக்டு சிஸ்டம் என்னன்னா வந்து ஒரு கரன்சிக்கு அகைன்ஸ்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இனிஷியலா எல்லாரும் கோல்டு பெக்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். ஸோ கோல்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம நோட்டை வந்து அச்சடிக்க முடியும் அந்த சென்ட்ரல் பேங்க். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோல்டு சிஸ்டம் பெக்டு சிஸ்டம் போய் அதர் கரன்சி சிஸ்டம்னு வந்தது. ஸோ கோல்டும் ஒரு ரிசர்வ்ஸ், அதர் கரன்சிஸும் ஒரு ரிசர்வ்ஸ். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நான் வந்து கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அந்த கரன்சி தான் சர்க்குலேஷன்ஸ் வித் இந்த கண்ட்ரில இருக்கும். இதுதான் சிஸ்டம். இது வந்து பெக்டு சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பெக்டு சிஸ்டம்ல வந்து ஒரு கரன்சி ஒரு நேரத்துல மாறி இருக்கு. ஸோ ஒரு சில சமயம் யூஎஸ் டாலர் வந்து 30% ஆயிருக்கு, அப்புறம் 40% ஆயிருக்கு, 50% ஆயிருக்கு. அது வந்து ஒரு சென்ட்ரல் பேங்கோட கால். ஸோ அவங்க யூஎஸ் டாலர் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா யூஎஸ் டாலரை வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து சில பேருக்கு வந்து யூஎஸ் டாலர் மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து மாற்றா ஏதாவது ஒன்று யோசிப்பாங்க. மாற்றா வந்து மேபி பவுன்ஸா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், இல்ல அதர் கரன்சிஸா இருக்கலாம். இப்போதைக்கு எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச சிஸ்டம் வந்து கோல்டா இருக்கு சில கண்ட்ரிஸ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வச்சு அதை கம்மி பண்ணிட்டு
விகிதத்தை வந்து கோல்டோட விகிதத்தை ஏத்துறாங்க. ஸோ கோல்டோட விகிதத்தை ஏற்றும் போது அவங்களோட டிமாண்டும் அது அதிகமாகுது. இதெல்லாம் தான் மூல காரணம். சார் இப்போ ட்ரம்ப் இருக்க வரைக்குமே இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருந்து தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு கருத்து போகுது. அப்போ கோல்டோட ரேட்டு இனிமேல் இப்படி தான் இருக்குமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ டவுனுக்கான வாய்ப்பே இல்லையா? கோல்டும் சில்வரும் அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்குமா? என்ன ஆகும் சார்? இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி புல்லிஷ்னஸ் வந்து 1992 அப்புறம் கோல்டில் பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து மிஸ்டர் ட்ரம்ப்பை மட்டுமே வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தோம்னா, அவர் வந்து போன டேர்ம்லேயே வந்து நார்மலாக வந்து ஒரு லீனியராக வந்து அவர் வந்து ஆப்ரேட் பண்ணதில்லை. அவர் எப்பயுமே நான் லீனியராக தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ மீன் எவ்ரிடே வந்து அவரோட நான் லீனியாரிட்டி வந்து போன டேர்ம்லேயே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து அன்சர்டனிட்டி தான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம்னா, தென் ஆப்வியஸ்லி வந்து கோல்டு தான் சேஃப்டி அசெட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ கோல்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆனால் இந்த ப்ரைஸில் நம்ம போய் கோல்டை வாங்கணுமா அட் ஒன் ஷாட்லன்னு கேட்குறத விட நான் என்ன சொல்லுவேன்னா, லம்சமாக வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாசமோ இல்லை 15 நாளைக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து சில சமயம் சர்டனாகவும் அவர் சர்டன் ஆகினார்னா ஆப்வியஸாக யூஎஸ் டாலர் வில் பி வேல்யூடு மோர் தென் கோல்டு. ஸோ அப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் இறங்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த வாலட்டாலிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ராதர் தன் அட் ஒன் ஷாட் பையிங்கோட. சார் இப்போ வந்து கோல்டு ஆர் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதை வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்? கோல்டு வாங்கணுமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் சில்வர் வாங்கணுமாங்க சார்? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோஸ் படி இந்த டெக்னிக்கல் ரேஷியோஸ் வந்து பயங்கரமான பவர்ஃபுல் இண்டிகேட்டர். ஸோ இப்போ ரேஷியோ வந்து 85 கிட்ட இருக்கு. ஸோ ஆப்வியஸாக கோல்டு வாங்குறத விட சில்வர் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ இல்லை எனக்கு கோல்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ கோல்டு வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 100 ரூபா போடுறோம் அப்படின்னா 200 ரூபா வந்து சில்வரில் போடுறோம். ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள், ஸோ தட் அப்ரிசியேஷன் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கீழே விழுகும் போது வந்து நம்ம வந்து பெருசாக விழுந்துட மாட்டோம். ஏன்னா சில்வர் வந்து திருப்பி ரேஷியோஸ் கேட்சப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ விழுந்தாலும் வந்து கோல்டு விழுந்தாலும் சில்வர் வந்து ஓரளவுக்கு தான் விழுகும் இந்த ரேஷியோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ அந்த ரேஷியோஸை வச்சுட்டு நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி ஆப்டிமைஸ் பண்ணுறது, கோல்டுக்கும் சில்வருக்கும் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ சில்வர் வாங்குறது பெஸ்ட்டுங்கிறீங்களா சார்? இப்போதைக்கு சில்வரோட விகிதத்தை நீங்கள் ஏற்றலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். கோல்டு இது இன்னும் அப் ட்ரெண்ட் போகுமா இல்லை டவுன் ஆக வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்ல இப்போ இருக்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது கோல்டு வந்து இப்போ மல்டிபிள் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிறது தான் தெரியுது. அதனால வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோவா அக்குமுலேட் பண்றது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ராதர் தன் ஒரே லம்சம்ல வாங்குறதும் சரி, அதுக்காக லம்சம் வாங்காம விடுறதும் சரி. ஸோ ஸ்லோவா அக்குமுலேட் பண்றது வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. நன்றிங்க சார். தேங்க்யூ.